நம்ம விவேக் ஒரு படத்தில் ஒரு காமெடி சீன் வச்சார் பார்த்தீங்களா, எப்படி இருந்தேன் நான் இப்படி ஆயிட்டேன்னு சொல்லி. அந்த டைலாக் தான் விஷால் அவங்கள பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு. எப்படி இருந்த விஷால் இப்படி ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லி. இந்த மதகத ராஜா சொல்லிட்டு இந்த ப்ரொமோஷனுக்கு அவரை பார்க்கும்போது உண்மையிலேயே மனசு ரொம்ப 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 வலிச்சதுங்க. சொல்லவே முடியாத அளவுக்கு இருந்துச்சு. ஏன்னா விஷாலை நான் பார்த்தது பேசுனதெல்லாம் வேறு ஒரு கேட்டகரியில் நான் பார்த்துருக்கேன். நான் அதை இந்த கம்பீரம், இந்த ஸ்பீச்சோட டோன், எதுவாக இருந்தாலும் போல்டாக அடித்து பேசக்கூடிய அந்த டேலண்ட்டு. ஸோ கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எந்த அளவுக்கு ஒரு போல்டாக கேப்டனாக அதில் ஏற்று பேசி பண்ணுவாங்களோ, ஸோ நியாயத்துக்காக அந்தளவுக்கு இது விஷாலுடைய அந்த டேலண்ட் இருந்துச்சு. அப்படி நான் பார்த்த ஒரு விஷால், அந்த பல வெற்றி படங்களை கொடுத்த ஒரு விஷால், விஷால் ஃபிலிம் ஃபேக்ட்ரி மூலமாக பல படங்களை உருவாக்கி பல புதியவர்களை கொடுத்த ஒரு விஷால், தன்னுடைய குருநாதர் அர்ஜுன்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து அப்புறம் ஹீரோவாகி அவர் இரும்புத்திரன்ற படத்தில் அவர் சொந்த படத்தில் அர்ஜுனை வில்லனாக போட்டு இவர் ஹீரோவை பண்ணி அப்படி உயர்ந்த ஒரு விஷால். இப்படிலாம் பலதரப்பட்ட விஷாலை நான் பார்த்துட்டு, ஸோ ஒரு நடிகர் சங்க தலைவராகவும் ஒரு தயாரிப்பாளர் சங்க தலைவராகவும் நான் பார்த்த ஒரு விஷால், அவருடைய வளர்ச்சி மேலும் 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 ஒரு டாப் கியரில் போயிட்டுருக்கும்போது திடீர்னு இடையில ஒரு பெரிய கேப். எங்கே விஷால், அவர் எங்கே போனார் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கேள்விக்குறி. சரி, அவங்க லண்டன் போனாங்க, டிஸ்கஷன் போனாங்க, துப்புரவு படத்தை ஷூட் போனாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் பேசப்பட்டுச்சு. ஆனால் அவர் அங்கெல்லாம் போனது ஒரு சில ட்ரீட்மெண்ட்டுகளுக்காக போயிருக்காருங்கிறது அப்புறம் நமக்கு இப்போ தெரிய வருது நமக்கு. அதை இப்படிப்பட்ட ஒரு விஷால் திடீர்னு ஒரு சரிவை நோக்கி போகிறார். ஏன்னா இந்த புகழ்ங்கிறது மிகப்பெரிய ஒரு போதை. நம்ம இந்த பிராண்டி, விஸ்கி, பியர்லாம் போதையை ஓட்டலாம், அது லட்சம் மடங்கு போதையான ஒரு விஷயம். அந்த புகழ், இந்த புகழின் உச்சத்தில் இருக்கார் விஷால். ஸோ திடீர்னு அவருக்கு ஒரு சரிவு, சில நண்பர்களால் சரிவு, அந்த சங்கத்தின் மூலமாக சில சரிவு, இதெல்லாம் சந்திக்கிறார். சந்தித்து இதை எதிர்கொள்ள முடியாமல் அப்படியே கொஞ்சம் மனசெலவில் ரொம்ப வேதனைப்படுறார். கிட்டத்தட்ட ஒரு 75 கோடிகளுக்கு மேலே மிகப்பெரிய கடனாளியாகவும் மாறுறார் அவர். ஸோ இப்போ வாங்கின பணத்தெல்லாம் அவர் திரும்பி கொடுக்கணும். 4 பக்கம் ஒரு நெருக்கடி, சங்கத்திலேருந்து வெளில வர்றார். நண்பர்கள் சுற்றி இருந்த நண்பர்களாக திடீர்னு காணா போகிறாங்க. ஸோ ஒரு பக்கம் கடன், ஒரு பக்கம் காதல் ஃபெயிலியர். ஸோ அந்த லவ் ஃபெயிலியருங்கிற மேட்ரு இருக்குது பார்த்திங்களா, அந்த வலி அது அந்த லவ் ஃபெயிலியர்களை மட்டும்தான் தெரியும். ஆனால் அந்த வலி இவருக்கு இல்லை, இவர் விரும்பின பொண்ணுக்கு. ஏன்னா அந்த பொண்ணு மிகப்பெரிய ஒரு நடிகை, ஸோ நல்ல பொண்ணு. அவங்க விஷாலை ரொம்ப டீப் லவ் பண்ணுறாங்க. விஷாலும் ஒரு நல்ல லவ் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபர்ஸ்ட் லிவிங் டுகெதராக இருக்காங்க. திடீர்னு விஷால் அந்த பொண்ணை வேணான்னு சொல்கிறார். அந்த வலி அந்த பொண்ணு எப்படி தாங்கியிருப்பாங்க, நான் பேர் சொல்ல விரும்பலை, எல்லோரும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். பட் அந்த வலியோடு அந்த பொண்ணு போகிறாங்க. பட் இன்றைக்கி கல்யாணம் ஆகி ரொம்ப ஹாப்பியாக மேரிட் லைஃப்பில் நல்லா இருக்காங்க. பட் இன்றைக்கி இவருடைய நிலைமை ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியில் இருக்குது. ஸோ தனிமையில் இருக்கார், பேரண்ட்ஸும் கிடையாது. ஸோ சுற்றுவட்டார நண்பர்கள் யாராக இருந்தாலும் நண்பர்களே பாதி பேர் காண போயிட்டாங்க, சரிங்களா. ஸோ இப்போ தனிமையில் அவரே அந்த போதை ட்ரக்கை எடுத்துகிட்டு, இதுதான் உண்மை. அவரை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இப்போ இந்த ப்ரொமோஷனுக்காக வந்த படங்களில் படத்துக்கு ஒரு நாள் உட்கார முடியல. இந்த பக்கம் பார்க்குறாரு, அந்த பக்கம் பார்க்குறாரு, எதிரில் யாருக்கான்னு தெரியல, பேச்சே வரலை, கையெல்லாம் நடுங்குது, உதறுது. மைக்கு 100 கிராம் வெயிட்டு தான் இருக்கும் இந்த மைக்கு. அந்த மைக்கை அவரால் பிடிக்க முடியல. ஒரு கையில் லெஃப்ட் கையில் பிடிச்சி அப்படியே பேலன்ஸ் பண்ணுறாரு, உதறுது, என்ன பேசுகிறதுன்னு தெரியல, ஸ்பீச் வரல. ஆனால் இதில் இவ்வளோ சிரமத்தின் நடுவில் என்ன பேசணும், ஒரு சின்ன கண்டென்ட் இருந்ததோ அதை தெளிவாக பேசுகிறார். திக்கி திணறி பேசுகிறாரு, ஒரு கண்டினியூட்டி இல்லாமல் பேசுகிறாரு, இவ்வளோ விஷயங்கள் போகுது. ஆனால் இந்த ப்ரொமோஷனுக்கு சுந்தர்சி விஷாலை கூட்டிகிட்டு வரணுமான்னு மிகப்பெரிய கேள்விக்குறியும் எழுந்துச்சு நமக்கு. சுந்தர்சிக்கு ஒரு வகையில் பாராட்டலாம். என்னென்னா, இப்படி ரூம்குள்ளே அடைஞ்சு கிடந்த ஒரு விஷாலை கூப்பிட்டு ஸோ மீடியாவுக்கும் மக்களுக்கும் இன்றைக்கி விஷால் எப்படி இருக்காங்கிறத காமிச்சிட்டார். ஸோ இப்போ எல்லாருடைய மனசும் வேதனையான, ரொம்ப வேதனைப்படுற மாதிரியான சூழ்நிலை உருவாச்சு. இந்த விஷால் பல வெற்றி படங்களை கொடுத்து பண்ண கூட அவர் மீண்டு வரணும், ஸோ மீண்டும் வரணும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய விருப்பமாகவும் இருக்குது. ஏன்னா நல்ல மனிதர். ஸோ நிறைய பேருக்கு அந்த சரிவு வரும், இது வரும், சில கெட்ட நண்பர்கள் இருப்பாங்க. எவ்வளோவா இருந்தால் கூட இந்த சரிவிலேருந்து மீண்டு அவர் முன்னோக்கி போகணுங்கிறது தான் நம்மளுடைய பார்வையில் இருக்குது அதை. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பார்க்கும்போது பாலா ஒரு முக்கிய காரணமாக இன்றைக்கி பேசப்பட்டுக்கிற ஒரு பொருளாக மாறிட்டார். காரணம் அவன் இவனில் அவர் கொடுத்த அந்த டென்ஷன், அந்த கண்ணு 1.5 கண்ணாக மாற்றுறதுக்கு பல வழிகள் இருக்குது. ஸோ இப்போ குக்கு படத்தில் பார்த்தீங்கன்னா அட்டகத்தி தினேஷ் ஒரு ஸ்டைலில் பண்ணியிருப்பார், கண்ணு தெரியாமல் அந்த கண்ணை ஒரு மாதிரி வச்சுட்டு பண்ணியிருப்பார். ஸோ காசி படத்தில் நம்ம சியான் விக்ரம் அவர் கண்ணு தெரியாத அளவுக்கு ஒரு மாதிரி பண்ணியிருப்பாங்க.
ஸோ இதுலேயும் அந்த மாறுக்கண் உள்ள ஒரு ஒரு சிம்டம்ஸை வந்து ஐ டாக்டர் ஸ்பெஷலில் போட்டு அந்த ஸ்டிச்சு போடாமல் கண் அந்தளவுக்கு டேமேஜ் பண்ணாமல் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். பட் இந்த ரியல் வேணும் அப்படிங்கிறதுல பாலாவை எந்த லிஸ்ட்டில் சேர்க்கலான்னா, அவர் பிடிச்ச முயலுக்கு 3 காலும் பாரு. இந்த கேரக்டர் இப்படி தான் வேணும்னா அப்படி தான் வேணும். நீ வந்து 1.5 கண்ணில் வேறு மாதிரி வச்சுட்டு பண்ணக்கூடாது, நீ இப்படி பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, சரி பாலான்ற ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான். ஸோ அன்றைக்கி ஒரு படத்தில் நடித்தா போதும்னு வந்து பேசப்பட்டிருந்த ஒரு சூழ்நிலையில் விஷால் வந்து ஒத்துக்கிறாரு. இந்த கண்ணில் அது சின்ன ஸ்டிச்சு போட்டு அந்த கொஞ்சம் மாற்றி 1.5 கண்ணை வச்சுட்டு மூவ் பண்ணுறாரு. படம் ஓரளவு பேசப்பட்டுச்சு, விஷால் பேசப்பட்டார். ஆனால் அதற்கப்புறம் அவர் சந்தித்த வேதனைகள், தலைவலி, போக்குவரத்து இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ட்ரக் எடுக்கிறாரு, மாத்திரை மருந்து ஆன்டிபயோட்டிக் எடுக்கிறாரு, கேட்கல. டாக்டர்ஸ் எவ்வளோ பார்க்குறாரு, ஒன்றும் சரியாக வரல. ஸோ இதுக்கப்புறம் அடுத்த கேரக்டர் போகும்போது ட்ரக்கில் போய் லாக் ஆகிறார். ஸோ இந்த ட்ரக்கில் வந்து இழந்த நடிகர்கள் வந்து நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் எடுத்துட்டிங்கன்னா ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. பேர் சொல்ல நான் விரும்பலை, நிறைய பேர் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஒன்று சொல்லணும்னா நடிகர் திலம் சாவித்திரி அவர்கள் எவ்வளோ டாப் லீடிங்கில் இருந்தாங்க. அவங்க ஃபுல்லாக ட்ரக்கில் போய் விஸ்கி பிராண்டியில் போய் லாக் ஆகி கடைசியில் வந்து பெரிய பங்களாவில் கோட்டீஸ்வரியாக வாழ்ந்தவங்க. ஒரு அனாதை மாதிரி ஒரு 10 ரூமில் தான் இருந்தாங்க கடைசி காலகட்டத்தில். ஸோ இதனுடைய விளைவு ட்ரக்கு தான். ஸோ சுருளிராஜன் மிகப்பெரிய காமெடியன். ஸோ கவுண்டமணிக்கு முன்னாடி வந்து டாப் லிஸ்ட்டில் வந்தவர். அவர் ட்ரிங்கில் தான் காணப்போனார். ஸோ ரகுவரன் சார் மாதிரி ஒரு நடிகர் யாராவது பார்க்க முடியுமா? இன்றைக்கி அவர் விட்டு போன சீட்டு காலியாகவே இருக்குது. அவர் ட்ரக்கில் தான் அவர் தன்னை இழந்துக்கிட்டார். இடையில இருந்து மீண்டும் வந்தார். ஸோ உடல் நல்லா இருந்துச்சு, படங்கள் பண்ணாங்க. இருந்தாலும் ட்ரக்கை எடுத்துக்கிட்டதான சூழ்நிலைகள் வந்து ஸோ ஒத்துக்காது. அதில் வந்து அவர் இழந்தோம். நம்ம இப்படி லிஸ்ட்டு போட்டோம்னா தமிழ் இண்டஸ்ட்ரியில் நிறையா நடிகையில் வந்து நம்ம லிஸ்ட்டு போட்டுகிட்டே போகலாம். அந்த லிஸ்ட்டில் இப்போ லேட்டஸ்ட்டாக விஷால் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு நினைக்கும் போது தான் ரொம்ப மனசுக்கு நெருடலாக இருக்காது. அவர் அந்த ட்ரக்லேருந்து மீண்டு வரணும். அதுக்கு என்ன ஒரு காரணம்னா, மதகஜா ராஜா அவருடைய ப்ரொமோஷன்லேயே பார்த்தீங்கன்னா குஷ்பு வந்து விஷாலை டச் பண்ணுறாங்க. டச் பண்ணும்போது யாருன்னு சொல்லி திரும்பி பார்க்குறாரு. குஷ்புவை பார்த்தா சந்தோஷத்தில் ஏன்னு கத்திட்டு வந்து குஷ்புவை கட்டி பிடிச்சி 1 நிமிஷம் கட்டி பிடிச்சி கன்னத்தில் முத்தம் கொடுத்துட்டே இருக்கார். குஷ்புவும் வந்து விஷாலை விட்டாமல் கட்டி பிடிச்சிட்டு எங்கடா போன, எப்படா இருக்க, என்னடா பண்ணுற நீ அப்படின்னு விஷாலை விசாரிக்கிறாங்க. ஸோ அந்த அரவணைப்பை பார்க்கும்போது விஷாலுக்கு இப்போ தேவைப்படுறது வந்து ஒரு அன்பு தேவைப்படுது, ஒரு பாசம் தேவைப்படுது, ஒரு நட்பு தேவைப்படுது, காதல் தேவைப்படுது. இதெல்லாம் வந்து சேர்ந்து அவருக்கு வந்து இப்போ தேவைப்படுது. ஆனால் இப்போ அவர்கிட்ட வந்து யாருமே இல்லைங்கிறது மாதிரி தான் தெரியுது. அதனால தான் அவரை வந்து அடுத்தடுத்த கேரக்டருக்கு போய் இந்த ட்ரக்கில் போய் லாக் ஆகி இன்றைக்கி அவருடைய உடல்நிலை சரியில்லாமல் போய் ஒரு மோசமான கண்டிஷனில் இருக்கார். இதுக்கு நம்மளுடைய தமிழ் திரையில் வந்து அவரை வந்து ரவுண்ட் அப் பண்ணி சேவ் பண்ணி அவர் ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து மீண்டும் இந்த பழைய விஷாலை கொண்டு வரணுங்கிறது தான் நம்மளுடைய விருப்பமாக இருக்குது. அவர் மீண்டு வரணும். ஸோ மீண்டும் வரணும். என்றைக்கு நம்ம பழைய விஷாலை பார்த்தோமோ அதே மாதிரி இந்த ராஜ கம்பீரமாக வந்து நின்று ஒரு படங்கள் பண்ணுங்கிறது தான் எங்களுடைய விருப்பம். ஸோ இப்போ விஷாலை பற்றி நமக்கு வந்து மனசு ரொம்ப வலிச்சதுனால தான் இவ்வளோ விஷயங்கள் நம்ம பேச வேண்டியதாக போச்சு. சொல்லப்போனால் அவருடைய பர்சனல், அவர் ட்ரிங்க் எடுக்கிறதுலாம் பர்சனல் அப்படிம்பாங்க. ஒரு தனி மனிதனாக இருந்தால் நம்ம யாரும் பேச போகிறதில்ல, கேட்க போகிறதில்ல. அவர் பொது மனிதன். ஸோ நடிகர் விஷால் நல்ல மனிதர். அவர் இதுக்குள்ளே போய் லாக் ஆகிட்டு அவரே லைஃப்பை கெடுத்துறன்னு நினைக்கும் போது தான் ரொம்ப மனசு வேதனையாக இருந்துச்சு. படங்கள் ஒரு காரணம், பாலா ஒரு காரணமாக இருந்தால் கூட தன்னைத்தானே அவர் வந்து சில விஷயங்களை கெடுத்துட்டு அந்த உடல்நிலையை மோசமாக்கிட்டு போகிறத பார்க்கும்போது தான் ரொம்ப 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 வேதனையாக இருந்துச்சு. அதெல்லாம் நம்ம நிறைய விஷயங்கள் பேச வேண்டியதாக இருந்தது. ஸோ விஷால் மீண்டும் வரணும். அதுக்கு நம்மளுடைய தமிழ் துறையிலையும் ஒத்துழைப்பு கொடுத்து அவரை மீட்டு தரணுங்கிறதா என்னுடைய கோரிக்கையாக இருக்குது. நன்றி, வணக்கம்.